கேட்குறாங்க. டாபிக் போகிறதுக்கு முன்னாடி பேசிடலான்னு நினைக்கிறேன். சங்கர் சாருக்கும் கும்பமேளாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பொதுவாக இந்த மாதிரியான இந்த தர்மசாலா கூட போன தடவை போயிட்டு வந்தீங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் போகிறீங்களா? இது எதுக்கு சார் போகிறீங்க? டீட்டெயிலாக நானும் லியோவும் தனியாக ஒரு ஷோவில் உட்காந்து பேசுகிறோம். மெயினாக நான் தெரிந்து கொள்ள விரும்புவது 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற இந்த கும்பமேளா. அதுக்கு முன்னாடி நான் வந்து கேதார்நாத்துக்கு பாத யாத்திரா போயிருக்கேன், குதிரையில் போயிருக்கேன், வருடம் போவேன். அந்த கோவிட் வந்ததுலேருந்து அது அப்படியே நின்று போச்சு. அந்த மக்களை எது ஈர்க்கிறதுன்றதை நான் புரிஞ்சுக்கணுன்றதை விரும்புகிறேன். இங்கே உட்காந்துக்கிட்டியாப்பா சாமிலாம் இல்லைப்பா நீங்கள் சொல்கிறதுன்றது எளிது. ஆனால் ஏன் அந்த மக்கள் வருகிறார்கள்? எவ்வளவோ கையில் காசு இல்லை, உடல் நிலை போதுமான அளவுக்கு ஒத்துழைக்கவில்லை. இப்படியெல்லாம் இருந்தும் கூட எப்படியாவது அந்த கடவுளை போய் பார்த்துடணும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க தான் மெஜாரிட்டி. அவங்கள புரிந்து கொள்ளனா அப்புறம் அவர்களுக்காக நம்ம பேசுகிறோன்றதுல என்ன இருக்குது? ஸோ இதெல்லாம் பார்த்து இது ஒரு அனுபவம். அங்கே நாங்கள் போகும்போது கூட்டம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரும் கூட்டம் அது. ஸோ இது என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அங்கே இங்கே உட்காந்துட்டு குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதனால இதை போய் ஒரு விசிட் பண்ணி பார்த்துடணும் அப்படின்றது விருப்பம். அதன் அடிப்படையில் தான் போனது.